யாழ்ப்பாணத்தில் நபரொருவர் மற்றொரு நபரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேவேளை மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் மீது குழு ஒன்று கூறிய ஆயுதத்தினால் தாக்கி இருக்கின்றது. அந்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியிலே மதுபான நிலையத்தில் இடம்பெற்ற ஒரு முரண்பாடு ஒன்று பின்னர் கலவரமாக மாறியிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ந்து இப்படியான சம்பவங்கள் யாழிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐதவிர யாழ்ப்பாணத்தில் திருமண தரகர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தரகு பணம் தராததால் இவ்வாறு அவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக மன்னாரில் ஓய்வு பெற்ற ஆசிரியரின் கழுத்தில் கத்தி வைத்து நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதி தாவடி பகுதியில் இருக்கின்ற மதுபான சாலைக்கு அருகிலே நேற்றைய தினம் ஒரு வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. மது போதையில் இருந்த இருவருக்கிடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு தொடர்ந்து அது கொலையில் முடிந்திருக்கின்றது. அதிலே ஒருவர் மற்றொருவரை தாக்கி கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நேற்றைய தினம் இந்த வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு தொடர்ந்து வன்முறை சம்பவமாக மாறி இருக்கின்றது. அப்போது நபரொருவர் மற்றொருவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அது தவிர விசேட அதிரடிப்படையினர் அந்த இடத்திற்கு சென்றிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவரை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் ஒருவர் மற்றொருவரை தாக்கிய நிலையில் தாக்குதலுக்குள்ளான நபர் மயங்கி விழுந்ததாகவும் இந்த நிலையில் அவரது வயிறு மற்றும் இடது கையில் காயம் ஏற்பட்டிருந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு யாழ் போதனா வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டதாகவும் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்த நபர் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொலை சம்பவத்தை செய்தவர் இதுவரை இனங்காணப்படவில்லை என்றும் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் மூலம் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இதேவேளை நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மற்றொரு தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அச்சுவேலி சிறுப்பிட்டி பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. நபரொருவர் மோட்டார் சைக்கிளிலே பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் கும்பல் ஒன்று அந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் மீது கூறிய ஆயுதத்தினால் தாக்குதல் நடத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக குறித்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தொடர்ந்து மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது. இதுவரை இந்த சம்பவம் தொடர்பில் யாருமே கைது செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியிலே ஒரு பதட்டமான சூழல் ஒன்று நிலவியிருந்தது. அது தொடர்பான செய்தியும் வெளியாகியிருந்தது. அந்த சம்பவம் தொடர்பாக இருவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் சாதிய பின்னணி இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த கலவரம் அல்லது அந்த பதட்டம் ஏன் நிலவியது என்று கேட்டால், அதற்கு முன்னர், அதாவது இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் மதுபான நிலையத்திலே ஒரு மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த மோதல் சம்பவத்தின் எதிரொலியாகத்தான் அங்கு இப்படியான ஒரு பதட்டமான சூழல் நிலவியிருந்தது. ஆகையால் இந்த மதுபான சாலையில் ஆரம்பிக்கின்ற அல்லது மது குடித்துவிட்டு செய்கின்ற சில செயற்பாடுகள் அது நபர்களுக்கு இடையிலான மோதலாகவும் குழு மோதலாகவும் அல்லது ஊரவர்களுக்கு இடையிலான மோதலாகவும் மாறி நிற்கின்றது. அந்த வகையில் தான் அண்மையிலே இவ்வாறு யாழ்ப்பாணம் மூளாய் பகுதியிலே ஒரு கலவரம் ஒன்று நடந்திருந்தது என்று கூறலாம். அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு அடுத்தடுத்து, அதாவது தாவடி பகுதியிலாக இருக்கலாம் அல்லது சிறுப்பிட்டி பகுதியிலாக இருக்கலாம், வன்முறை சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இந்த வன்முறை சம்பவங்களிலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார், இன்னொருவர் காயமடைந்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறு சென்று கொண்டிருந்தால் யாழ்ப்பாணத்தின் நிலை என்ன என்கின்ற கேள்வி இருக்கின்றது. தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள், இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைகின்றது என்பதுதான் உண்மை. இது தொடர்பாக போலீசார் தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இவ்வாறான வாழ்வெட்டு குழுக்களை, வன்முறை கும்பல்களை சரியான நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. இது தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். எனவே போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர், அது தவிர
சமூக ஆர்வலர்கள் சொல்லிக் கொள்வர்கள் அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இவ்வாறு இந்த வன்முறை சம்பவங்களுக்கும் இந்த போதைப்பொருள் சம்பவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவ்வாறு வைப்பதனால்தான் யாழ்ப்பாணத்தை மீட்டெடுக்க முடியும். இல்லை என்றால் இன்னுமே கடும் மோசமான நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அவ்வாறுதான் தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தடுத்து நடைபெறுகின்ற இந்த சம்பவங்களை சாட்சியாக இருக்கின்றது. மற்றொரு சம்பவமாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தரகர் ஒருவர், அதாவது இந்த திருமணத்தை இணைத்து வைக்கின்ற வேலையில் ஈடுபடுகின்ற தரகர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் சூறாவத்தை பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் தனது ஊரில் திருமணம் ஒன்றிற்காக தரகராக செயற்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர்கள் அந்த நபருக்கு தரகு பணம் கொடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக குறித்த அந்த தரகர் இது தொடர்பாக இணக்க சபையை நாடி இருக்கின்றார், நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். ஆனால் இவர் பதிவு செய்யப்படாத தரகர் என்பதால் அங்கு இவருக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை. இவ்வாறான சூழலில் தான் உடும்புராய் வடக்கு பகுதியில் இருக்கின்ற வயல்வெளிக்கு சென்று விஷமருந்தி அவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவரது சடலம் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக மன்னாரில் ஓய்வு பெற்ற ஆசிரியையின் கழுத்தில் கத்தி வைத்து தங்க சங்கிலி ஒன்று கொள்ளையிடப்பட்டிருக்கின்ற சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. மன்னார் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முருங்கன் நானாட்டான் வீதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை சுமார் 4:30 மணி அளவில் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த ஆசிரியை வீட்டில் இருந்த நிலையில் வீட்டுக்கு பின்பக்கமாக முகமூடி அணிந்து கொண்டு வந்த திருடன் ஒருவன் குறித்த ஆசிரியையின் கழுத்தில் கத்தி வைத்து அந்த ஆசிரியை அணிந்திருந்த தங்க சங்கிலியை அபகரித்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர குறித்த ஆசிரியை தனது கையில் தங்க காப்பும் போட்டிருக்கின்றார். அந்த காப்பை கலட்டவும் முயற்சி செய்திருக்கின்றார். அப்போது அந்த காப்பை அந்த திருடனால் கலட்ட முடியவில்லை. அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து அந்த திருடன் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர நேற்று மாலை 4:30 மணி அளவில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. குறித்த இந்த சம்பவம் இடம்பெற்ற வீட்டுக்கு அருகிலே வங்கிகளும் கடைகளும் இருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலைத்தான் முகமூடி அணிந்து வந்த திருடன் சத்தம் போடக்கூடாது என்று மிரட்டி இவ்வாறு கத்தி முனையிலே அந்த நகையை திருடி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பட்ட பகலில் துணிச்சலாக எவ்வாறான வன்முறை சம்பவங்கள் எல்லாம் அல்லது திருட்டு சம்பவங்கள் எல்லாம் இங்கு இடம்பெறுகின்றது என்பதை நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளலாம். எனவே மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். அதை தவிர அந்த தங்க சங்கிலி 2.5 பவுன் உடையது என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட இன்றைய தங்கத்தின் விலை மதிப்பில் சுமார் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகையே இவ்வாறு திருடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்தவுடன் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பகலில் ஒரு திருட்டு சம்பவம், அதுவும் கத்திமுனையில் ஒரு திருட்டு சம்பவம் இடம்பெற்றமையானது பெரும் பதற்றத்தை அந்த பகுதியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே தனிமையிலே தற்பொழுது இவ்வாறு பெண்கள் அல்லது முதியவர்கள் வாழ்ந்து வருகின்ற நிலையிலே இப்படியான சம்பவங்கள் அவ்வப்போது வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே வீட்டில் தனியாக இருப்பவர்கள் மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.